இந்த குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னான்னாக்கா இது வந்து இந்த ட்ரஸ்ட்டை வந்து லேடிஸ் தான் நடத்துகிறோம், யாரும் ஜென்ட்ஸ் கிடையாது. இது லேடிஸ் தான் நடத்துகிறோம். நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறோம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டோ இல்லை வேறு எதனா நம்மளுக்கு தேவை கிடையாது. ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டோ இல்லை வேறு எதனா நம்மளுக்கு தேவை கிடையாது. குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இது வந்து இரண்டாவது ப்ரோக்ராம் நடத்துறது. இவங்ககிட்ட சொல்கிறது நம்ம ஃபஸ்ட்டு டைம் பிளாக்கில் 3rd வார்டில் மெடிக்கல் ஒரு கேம்ப் நடத்துனாங்க. நல்ல ஒரு 130 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் பயனடைஞ்சாங்க. அதே மாதிரி இந்த குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் வந்துட்டு சில மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ண நாங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தோம். அதுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் இல்லாதனால சில லீடருங்களாம் இல்லை. அதனால் வந்துட்டு வரங்களுக்கு காலத்தில் வந்துட்டு சிறு பிள்ளைகளுக்காகட்டும் படிக்கிற பிள்ளைகளாகட்டும் இல்லை தாய்மார்கள் விதைவர்களுக்காகவும் நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு பிரசிடென்ட் மேடம் ஜெயலட்சுமி மேடம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய தங்கச்சி தான் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நடக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு 60-70 பேருக்கு வந்து ட்ரஸ்ட் மூலிமா அந்த ப்ராவிஷன் கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் அப்படி இப்படி ஆகுதுனால இருக்கிற கை வச்சு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு 40 பேருக்கு இந்த ப்ராவிஷன் கிட்ட வந்து கொடுக்குறதா முடிவு பண்ணி குளோபல் ட்ரஸ்ட் பிரசிடென்ட் ஜெயலட்சுமி அவர்களுக்கும் அண்ணன் நாமதேவன் அவர்களுக்கும் எங்களுடைய ஆர்கைவ் ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Global Charitable Trust, I extend a warm welcome to Chief Guest, Trustees and my dear friends. இந்த குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னான்னாக்கா இது வந்து இந்த ட்ரஸ்ட்டை வந்து லேடிஸ் தான் நடத்துகிறோம், யாரும் ஜென்ட்ஸ் கிடையாது. இது லேடிஸ் தான் நடத்துகிறோம். நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறோம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டோ இல்லை வேறு எதனா நம்மளுக்கு தேவை கிடையாது. ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது மனசு தான். ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தாச்சுன்னா போதும், நம்ம ஹெல்ப் பண்ணலாம். யாருக்கு வேணுனாலும் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க தெரிஞ்சிருக்கணும் தெரியாது இருக்கணும் நல்லா அவசியம் கிடையாது. நம்ம யாருக்குனால ஹெல்ப் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க.
இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க, இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாரையுமே. உங்களால முடிஞ்சது இவ்வளோதான், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க குடுக்குற ரூ. 100 கூட இன்னொருத்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு முடிஞ்ச ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நாங்க வந்து எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம். நாங்க வந்து எங்கள்தே பண்ணல. எங்களால முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்குறோம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்குறோம். யார் எங்களுக்கு குடுக்குறாங்க, அத வச்சு தான் நாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நெறைய பேருக்கு வந்து மெடிக்கல்ல தேவைப்படுது, மெடிசனுக்கு நெறைய பேருக்கு தேவைப்படுது. அப்புறமா சாப்பிடுறதுக்கு, பசங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு அந்த மாரி நெறைய கான்டாக்ட் பண்றாங்க எங்கள. பட் எங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு தான் எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணீங்கன்னா, ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நான் கண்டிப்பா நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது வந்து நாங்க லேடீஸுங்க தான் சேர்ந்து பண்றோம். அதனால லேடீஸால எல்லாமே முடியும். இப்ப பாருங்க, எனக்கு மேடம் பக்கத்துல உட்கார்றதே பெருமையா இருக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு லேடீஸ் தான். லேடீஸால எல்லாமே முடியும். நம்ம வீட்டையும் பார்த்துக்கிறோம், பிளஸ் வெளியவும் ஒர்க் பண்றோம். பிளஸ் பசங்களையும் நம்மளால படிக்க வைக்க முடியும். நம்மளால வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால நீங்களும் கொஞ்சம் முன்ன வரணும். எல்லாருக்கும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணுங்க. எங்களுக்கு வந்து நெறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க இதுக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடமும் வந்து இந்த பிஸி ஷெட்யூல்டால வந்திருக்கிறாங்க. மேடம்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன வந்து இதெல்லாம் பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ற எங்க ஹஸ்பண்டுக்கும் இந்த டைம்ல நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஒரு பெண்மணிங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ சுதந்திரம் நாள்ல பத்தி பேசணும்னு பார்த்தாக்கா 80 வருஷம் ஆயிருக்குது. நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். இப்பதான் பிரிட்டிஷர் காலத்துலலாம் அடிமைப்பட்டோம். இப்போ நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு காரணம் வந்து நம்ம சுதந்திர நாள் கொண்டாடுற ஒரு காரியத்தினால தான். அதுவும் அங்க மாத்திரம் நம்ம சுதந்திரத்த நம்ம பார்க்க முடியாது. குடும்பங்களிலும் நம்ம வந்து ஒரு நல்ல சுதந்திரத்த பார்க்கணும்னு சொன்னா, அப்பா, அம்மா, பெத்த பிள்ளைங்க அவங்க அப்படியே அப்படியே வம்சம் வம்சமா வரவங்க ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து ஒரு சந்தோஷத்த வந்து பார்க்கணும். என்ன பண்ணி இப்போ வந்து சில தாய்மாருங்க வந்து பிள்ளைங்கள பெத்திருப்பாங்க. இங்க வந்திருக்கிறீங்க எல்லாம் கஷ்டத்தோட தான் வந்திருக்கிறீங்க. சில பிள்ளைங்க வந்து அப்பா, அம்மாவ பார்க்கும். சில பிள்ளைங்கலாம் பார்க்காது. அந்த பசங்க பார்க்காத இருக்கிறதுனால தான், இன்னைக்கு வந்து நம்ம இந்த கஷ்டன்றதுனால அந்த சூழ்நிலையில நம்ம வெளிய வரோம் இல்லைங்களா? அதனால இந்த நாளில கூட இவங்க வந்து ஒரு தர்ம காரியமா தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. லட்சுமி அம்மாவும் அவங்க பிரதரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இங்க இருக்க எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த நல்ல காரியம் அன்னை தெரேசா எடுத்துக்கலாம் நம்ப. அந்த தாயார் பாருங்க, எவ்வளோ பேருக்கு கஷ்டவாளி ஆனாலும் கூட பிள்ளைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், சின்னங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அன்பை வெளிப்படுத்தினாங்க அந்த தாய். அன்பை வெளிப்படுத்தினாங்க. தன்னுடைய சேவைகளை என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்காக வந்து அவங்க கொடுத்தாங்க. தன்னை சேவையே கொடுத்தாங்க. அவங்க வந்து எவ்வளோ ஒரு சூழ்நிலையில் எப்படிப்பட்ட அப்படின்னா, ஒரு சரங்கு அப்படி வந்துட்டு ஒரு புண்ணு கை இதுவாக இருக்கிறவங்க வந்து சில வந்து அப்படி டச் பண்ணவே மாட்டாங்க. நம்ம கூட பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். ஆனால் அந்த தாயார் வந்து அந்த பிள்ளைங்களை எடுத்து வளர்த்து அவங்களுக்கு என்ன சேவை பண்ணணும் என்பதை தெரிவித்து அந்த அம்மா வந்து ஒரு பெரிய நல்ல பெண்மணியாக விளங்குனாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஸ்தானத்தில் வந்து இப்படி ஒரு ட்ரஸ்ட்டை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னா அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ட்ரஸ்ட் வந்து கண்டினியூஷன் ஆகட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொன்னாங்க ஹெல்பிங் இருக்கணும். அந்த ஹெல்பிங் நேச்சர் யார் இருக்குதோ அவங்க கண்டிப்பாக முன்ன வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அப்படின்னாக்கா சிலருக்கு ஒரு மரம் வந்து எப்படி இப்போ ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த மரம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிழல் கொடுக்கணும்னா அந்த 100 பேர் நிற்கலாம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு ஆலமரமாக இருந்து இந்த ட்ரஸ்ட்டை வந்து இந்த உருகியம்பேட்டில் வந்து இங்கே துவங்கி வச்சுருக்கிறாங்க. நல்லதுக்கு கெட்டதுக்கு ஆனாலும் அவங்களுக்கு எல்லாமே நம்ம கூட இருந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்து இனிமே வந்து வரப்போகிற நாட்களில் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு தெரிலங்க, அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க, அதனால நான் வந்தேன். மேடம் என்னன்னாக்கா இவங்க சோஷியலில் வந்து ஜென்ரலாக வந்து இப்படி பண்ணுறாங்க. பட் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்மளும் வந்து வராங்க, ஏழைப்பட்டவங்க வராங்க, இவ்வளோ கஷ்டத்தோடு வராங்க, கண்ணீரோடு வராங்க. சில விஷயத்தில் உட்காந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம். அவங்களுக்கெல்லாம் வேதனை துக்கங்கள் இருக்குது, பிள்ளைகளால் வேதனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரவங்களுக்கு கூட நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி நான் வந்து உதவி பண்ணின்னு இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. பட் உங்களுக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தேன். நான் கண்டிப்பாக எப்போனா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்வேன். அப்புறமா இந்த நாளில் இன்னும் பேசுகிறவங்கலாம் ஜாஸ்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ரெண்டே வார்த்தை சொல்லி விட்ருந்தேன். ನಮ್ಮ ಅವೇರ್ನೆಸ್ ಒಂದು 2 ವರ್ಷ ತಮಿಳು ಸ್ವಲ್ಪ ಸರಿ ಒಂದು ಅವೇರ್ನೆಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಒಂದು ಕೊಡ್ತೀನಿ ನಿಮಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಈಗ ನೀವು ಸೈಬರ್ ಕ್ರೈಮ್ ಬಗ್ಗೆ ನೀವು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. ಸೈಬರ್ ಕ್ರೈಮ್ ಬಂದು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಏನೇನೋ ಅನಾಹುತ ಆಗ್ತದಂತ. ಅದರ ಪ್ರಯುಕ್ತ ಮೇನ್ ಬಂದು ಮಹಿಳೆಯರಿಗೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಅಕ್ಕಾಪಡೆ ಅಂತ ಒಂದು ಬಂದಿದೆ. ಅಕ್ಕಾಪಡೆ ಅಂತ ಒಂದು ಜೀಪ್ ಬಂದು ಈಗಾಗಲೇ ಸುಮಾರು ಒಂದು 6 ತಿಂಗಳಿಂದ ನಮ್ಮಲ್ಲಿ ಓಡಾಡ್ತಾ ಇದೆ. KGF ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು 31 ಜಿಲ್ಲೆಗಳಿಗೆ ವಿತರಣೆ ಆಗಿದೆ. ಆ 31 ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಅಕ್ಕಾಪಡೆ ವಿತರಣೆ ಆಗಿದೆ. ಕಾರಣ ಬಂದು ಮಹಿಳಾ ಮತ್ತು ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರ ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ಈ ಅಕ್ಕಾಪಡೆ ಬಂದು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇದು ಶ್ರೀಮತಿ ಲಕ್ಷ್ಮಿ ಹೆಬ್ಬಾಳ್ಕರ್ ಮೇಡಮ್ ಅವರು ಇದನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಇದರ ಪ್ರಯುಕ್ತ ಈಗ ಬಂದು ಎಲ್ಲ ಹೆಣ್ಣುಮಕ್ಕಳಿಗೆ ಅನ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಿಲುಕಿರುವ ಹೆಣ್ಣುಮಕ್ಕಳು ಅನಾಹುತ ಆಗ್ತದೆ, ದೌರ್ಜನ್ಯ, ಕಿರುಕುಳ, ಮತ್ತು ಅತ್ತೆ ಮಾವ ನಾದ್ನೆಂದಿರು ಗಂಡ ಹೆಂಡತಿ ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಈ ಥರ ಎಲ್ಲ ಬಂದು ನೊಂದು ಎಷ್ಟೋ ಮಹಿಳೆಯರು ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ದಾರೆ.
ಅದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ನೇಮಕ ಮಾಡಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಮತ್ತು ಮಕ್ಕಳಿಗೆ ಇವರಿಗೆಲ್ಲ ಬಂದು ಈ ಥರ ಅನ್ಯಾಯ ಆಗಬಾರ್ದು ಅಂದ್ಕೊಂಡು 181ಗೆ ಅಕ್ಕಪಡೆಗೆ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದೇ ಥರ 112 ಇರುತ್ತೆ. 112 ಬಂದು ಯಾವಾಗ್ಲೂ ಬಂದು 112 ಬಂದು ಈಗ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಓಡಾಡ್ತಾ ಇರ್ತದೆ, ಅದು 24 ಅವರ್ಸು. ಬಟ್ ಅಕ್ಕಪಡೆ ಒಂದು ಬೆಳಗ್ಗೆ 7:30 ಗಂಟೆಯಿಂದ ಒಂದು ನೈಟ್ 7:30 ತನಕ, ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ನೈಟ್ ತನಕ ಓಡಾಡ್ತದೆ. ನಿಮ್ಗೆ ಏನಾದರೂ ಅಂತ ಏನಾದರೂ ಕಷ್ಟಗಳು ಬಂದರೆ ದಯವಿಟ್ಟು ಹೇಳಬೇಕಾಗುತ್ತೆ. ಒಂದೇ ಒಂದು ನಾನು ಹೇಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಸೈಬರ್ ಕ್ರೈಮಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಜನ ಇದರಲ್ಲಿ ಅನಾಹುತ ಆಗಿ ಅದರಲ್ಲಿ ಸಿಲ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಕಾರಣ ಬಂದು ಲೋನ್ ತಗೊಳ್ತಿರ್ತಾರೆ ನೀವಲ್ಲ, ಲೋನ್ ಫಸ್ಟ್ ಅಲ್ಲ, ಲೋನ್ ಇಲ್ಲ ಅಂತಂದರೆ ಇನ್ನೇನು ಮಾಡೋದು ಪಾಪ, ನಾವೆಲ್ಲ ಕಷ್ಟದಲ್ಲಿ ನಾವು ಇರೋರು ಜನಗಳು ಲೋನ್ ತಗೊಳ್ತಾರೆ. ಲೋನ್ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದರೆ, ಈಗ ಏನೋ ಲೋನ್ ಅಂತಂದರೆ ಮೊಬೈಲ್ಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಇದು ಬರ್ತದೆ, ಯಾವುದೋ ಒಂದು ಜಾಹೀರಾತು ಬರ್ತದೆ. ಅಂದರೆ ಫೇಸ್ಬುಕ್ಕು, ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್, ವಾಟ್ಸಪ್, ಟ್ವಿಟರ್ ಇದ್ರಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಆಗ್ತಾರೆ, ಈ ಥರ ಬಂದು ನಿಮಗೆ ಒಂದು 10,000 ಲೋನ್ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ. ಈಗ ಜಾಸ್ತಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರೋರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಲೋನ್ ಸಿಗ್ತದೆ ನಮಗೆ, ಏನೋ ಕಷ್ಟಕ್ಕೆ ಉಪಯೋಗ ಆಗ್ತದೆ, ಎಜುಕೇಷನ್ಗಾಗಲಿ ಇಲ್ಲ ಮದುವೆಗಾಗಲಿ ಬೇರೆ ವಿಚಾರಕ್ಕೆ ಉಪಯೋಗ ಆಗ್ತದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಸರಿ ಅಂತಂದ್ರೆ ಮಕ್ಳ ಹತ್ರ ಮೊಬೈಲ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನೋಡಿ ಏನೋ ಲೋನ್ ಸಿಗುತ್ತೆ ನೋಡಿ ತಗೊಳ್ಳೋಣ ಅನ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡ್ತೀರಿ, ಲೋನ್ಗೆ ನೋಡ್ತೀರಿ. ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಲೋನ್ ಬಂದಾದ್ಮೇಲೆ ಈಗ ಫೇಸ್ಬುಕ್ಕಲ್ಲೇ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ, ವಾಟ್ಸಪ್ಪಲ್ಲೇ ಇರಲಿ, ಈ ವಾಟ್ಸಪ್ಪಲ್ಲಿ ಯಾವಾಗ ಲೋನ್ ತಗೋಬೇಕಂತ ಒಂದು ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ, ಈ ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ನ ನೀವು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿ ಅಂತ ಕೊಡ್ತಾರೆ. ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡ್ತೀರಿ, ನಾವು ಮೊಬೈಲ್ನ ಕಾಲ್ ಮಾಡ್ತೀವಿ. ಕಾಲ್ ಮಾಡಿ ಏನು ಸರ್ ಈ ಥರ ಎಲ್ಲ ಲೋನ್ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಹಾಕಿದಿರಿ, ಎಲ್ಲಿ ಯಾವುದಂತ ಕೇಳಿದಾಗ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಆಯಿತು 10,000 ಲೋನ್ ಕೊಡ್ತೀವಿ, ಒಂದು 3,000 ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಫೀಸ್ ಹೋಗುತ್ತೆ, ಮತ್ತೆ ನಿಮ್ದು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಏನೇನಿದೆ ಅಂದ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸು ಕೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಮದು. ನೀವೇನು ಮಾಡ್ತೀರಾ, ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಪಾನ್ ಕಾರ್ಡು ಮತ್ತು ಸಂಬಂಧಪಟ್ಟ ಎಲ್ಲ ದಾಖಲಾತಿಗಳನ್ನ ನೀವೇನು ಮಾಡ್ತೀರಿ, ಒದಗಿಸ್ಬಿಡ್ತೀವಿ. ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾದ್ಮೇಲೆ ಮೊಬೈಲಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲ ಫೀಡ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಹೇಳಿದಂಗೆ 3,000 ತೊಗೊಳ್ತಾರೆ, ಕೊನೆಗೆ ಒಂದು 7,000 ಕೊಡ್ತಾರೆ. ಈ 7,000 ಇಟ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನೀವು ಅದನ್ನು ಕಟ್ಕೊಂಡು ತಿಂಗಳಿಗೆ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಬರ್ತದೆ, ಕಂತು ರೂಪದಲ್ಲಿ ತಿಂಗಳಿಗೆ ಕಟ್ಟಬೇಕು. ತಿಂಗಳಿಗೆ ಕಟ್ಟಬೇಕಾದ್ರೆ ನೀವೇನು ಮಾಡ್ತಾರೆ, ತಿಂಗಳಿಗೆ ಇಷ್ಟು ಈ ಒಂದು 2,000 ಕಟ್ತೀರ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ, ನೀವೇನು ಮಾಡ್ತಾರೆ 2,000 ಕಟ್ಕೊಂಡು ಬಂದು ಈ 10,000ಕ್ಕೆ ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ನಾವು ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸ್ಬಿಡ್ತೀವಿ. 10,000 ಕಟ್ಟಿದ ಆದಮೇಲೆ ಆಯಿತು ಇವತ್ತಿಗೆ ಲಾಸ್ಟ್ ಕಂತು ಮುಗಿದೋಗುತ್ತೆ ಅನ್ನೋ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಫ್ರಾಡ್ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವಾಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಏನಂತಂದರೆ, ನೀವು ಕಟ್ಟಿರುವ ಹಣ ಇನ್ನೂ ನಮಗೆ ಇದು ಸಾಲ ತಿರೋದಿಲ್ಲ, ಅದರಿಂದ ತಿರಿಲ್ಲ, ನೀವು ಇನ್ನೂ ಒಂದು 30,000 ಕೊಡಬೇಕು ಅಂತಾರೆ. ಅವಾಗ ಏನು ಮಾಡ್ತೀರಾ, ಇಲ್ಲ ಸರ್ ನಾನು ತಗೊಂಡಿದ್ದಾಯ್ತು, ನಾನು ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ, ನೀವು 30,000 ಮತ್ತೆ ಕೇಳ್ತಿರಲ್ಲ ನಮಗೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಅವಾಗ ನಾವು ಅದು ವ್ಯತ್ಯಾಸ ಏನಂತಂದರೆ, ಅವರು ಫ್ರಾಡ್ ಆಗಿರೋದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಕಟ್ಟಿರುವ ದುಡ್ಡೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವರು ಎಲ್ಲ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಕಟ್ಟಬೇಕು, 20,000 ಕಟ್ಟಿ, 30,000 ಕಟ್ಟಿ, 1 ಲಕ್ಷ, 2 ಲಕ್ಷ, 3 ಲಕ್ಷ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಜನಗಳನ್ನ ಯಾಮಾರಿಸಿ ಅವ್ರಿಗೆ ಕೊನೆ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಪಾಯ್ಸನ್ ಕುಡಿದು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗಳಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿ ನಾವು ಹೆಂಗಪ್ಪ ಈ ಸಾಲ ತೀರಿಸೋದು ಅಂದ್ಕೊಂಡು ಕೊನೆಗೆ ಪಕ್ಷದಲ್ಲಿ ತಾನಿಗೆ ನೇಣು ಹಾಕ್ಕೊಂಡು ಶರಣಾಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಪಾಯ್ಸನ್ ಕುಡಿತಾರೆ. ಈ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಹೋಗಬಾರ್ದಂತಂದರೆ ದಯವಿಟ್ಟು ಒಂದೇ ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ, ಯಾವುದೇ ಲೋನ್ ಬರಲಿ, ಲೋನ್ ಬಂದರೆ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಬ್ಯಾಂಕ್ಗಳಿಗೆ ಹೋಗಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡಬೇಕು. ನೀವು ಈ ರೀತಿ ಲೋನ್ ಬಂದಿದೆ, ಇದು ನೀವುಗಳು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಏನೋ ನಮ್ಗೆ ಲೋನ್ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ. ಬಟ್ ಅವ್ರಿಗೆ ನೋಡಿ ಅವ್ರು ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ, ಇದು ಕಟ್ಟಬೇಕಾ ಕಟ್ಟಬಾರ್ದು ಅಂತಂದು ಗೊತ್ತಾದ್ಮೇಲೆ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, ಅದರಲ್ಲಿ ಹುಷಾರಾಗಿರಬೇಕು. ಮತ್ತೆ ವಾಕಿಂಗ್ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಾ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಾ, ಬರ್ತಾ ಇರ್ತೀರಾ, ಆನ್ ದಿ ವೇ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಾ, ಯಾರೋ ಒಬ್ನು ಬರ್ತಾನೆ, ಬೆನ್ನಿಟ್ಕೊಂಡು ಹಿಂದ್ಗಡೆ ಬರ್ತಾ ಇರ್ತಾನೆ, ಒಂಟಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಾ. ಹೋದಾದ್ಮೇಲೆ ಜುವೆಲ್ಸ್ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ, ಜುವೆಲ್ಸ್ ಅಂದರೆ ಎಲ್ಲ ನೆಕ್ಲೆಸ್ ಓಲೆಗಳೆಲ್ಲ ಹಾಕ್ಕೊಂಡು ನೀವು ರೋಡ್ಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬರೇ ವಾಕಿಂಗ್ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಾ. ಹಂಗೆ ಹೋದಾಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಬೆನ್ನಿಟ್ಕೊಂಡು ಹಿಂದೆ ಬರ್ತಾರೆ, ಬಂದೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನು ನಿಮ್ಗೆ ಕತ್ತು ಅದೇ ಚೈನ್ ಹೇಳ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಹಿಂಗೆ ಎಳಿತಾರೆ, ಕತ್ತು ಕೊಯ್ಕೊಂಡು ಕೆಲವರು ಅದರಲ್ಲಿ ಸಾವನ್ನು ಒಪ್ಪಿದ್ದಾರೆ. ಈ ಮಟ್ಟದಲ್ಲಿ ನೀವು ಹುಷಾರಾಗಿ ವಾಕಿಂಗ್ ಹೋಗ್ಬೇಕಾರೆ ಒಂದು 4-5 ಜನ ಸೇರ್ಕೊಂಡು ಹೋಗಿ, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದು ಜುವೆಲ್ಸ್ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಡ, ಕ್ಲೀನಾಗಿ ಹುಷಾರಾಗಿ ಹೋಗಿ ಮನೆ ಹತ್ರ ಓಡಾಡ್ಕೊಂಡು ಕ್ಲೀನಾಗಿ ಬಂದು ಸೇರಬೇಕು. ಮತ್ತೆ ಮಕ್ಕಳಿಗೆ 17 ವರ್ಷ 18 ವರ್ಷ ಆಗಬೇಕು ಚೈಲ್ಡ್ ಮ್ಯಾರೇಜ್ಗೆ ನೀವೆಲ್ಲ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ತೀರಾ. ಅಪ್ಪ ಅಮ್ಮಂದ್ರು ಏನು ಮಾಡ್ತೀರಾ, 17 ವರ್ಷಕ್ಕೆ 16 ವರ್ಷ 17 ವರ್ಷಕ್ಕೆ ಏನು ಮಾಡ್ತೀರಾ, ಚೈಲ್ಡ್ ಮ್ಯಾರೇಜ್ಗೆ ಮದುವೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಮಕ್ಕಳಿಗೆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇರ್ಬೇಕಾರೆ ಆಯಿತು ನೀನು ದುಡ್ದಿದ್ದು ಸಾಕು, ನೀನು ಓದಿದ್ದು ಸಾಕು, ನೀನು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಇನ್ನೊಬ್ರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅಂತ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಸ್ತೀರಾ. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಲಿ ಗಂಡು ಮಕ್ಕಳಾಗಲಿ ದಯವಿಟ್ಟು ಮದುವೆ ಮಾಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗಬಾರ್ದು. ಆ ಥರ ಮದುವೆ ಏನಾದರೂ ಮಾಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೋದರೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳು, ಚೌಟ್ರಿಗಳಾಗಲಿ, ಅವ್ರ ಓನರ್ ಆಗಲಿ, ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಆಗಲಿ ಎಲ್ರಿಗೂ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಮತ್ತೆ ಅದು ಏನಾಗ್ತದೆ, ಆಮೇಲೆ ಜೈಲ್ವಾಸ 10 ವರ್ಷ 4 ವರ್ಷ ಅಂತ ಇದು ಮಾಡ್ತಾರೆ. ಅದರಿಂದ ಅದರಲ್ಲಿ ನೀವು ಪಾರಾಗಬೇಕು. ಮಕ್ಕಳು ಓದಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡಿ. ಇಂಥ ಮಕ್ಕಳು ನೋಡಿ, ಮಕ್ಕಳು ಈಗ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾರೆ, ಗಾಂಜಾ ಕೇಸ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ತದೆ, ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿ ಕುಡಿತಾರೆ, ಜನಗಳು ಹುಡುಗರ ಜೊತೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ಯೂತ್ಸ್ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಇವ್ರ ಜೊತೆಗೆಲ್ಲ ಸೇರ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವರು ನೀನು ಸ್ವಲ್ಪ ಇದು ಮಾಡಿ ನಾವು ತಿನ್ನೋಣ ಅಂದ್ಕೊಂಡು ಅದು ಇದು ಮಾಡ್ತಾರೆ, ಚಿವಿಂಗ್ ಥರ ಬರ್ತದೆ ನೋಡಿರಾ, ಅದನ್ನೆಲ್ಲ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ದಯವಿಟ್ಟು ತಂದೆ ತಾಯಿ ಪೋಷಕರಾಗೋರು ನೀವು ಕೆಲವು ಮಕ್ಕಳಿಗೆ ಹುಷಾರಾಗಿ ನೋಡ್ಕೋಬೇಕಾಗುತ್ತೆ. ಮಗಳು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಬರ್ತಾರೆ, ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರಾ, ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರಾ, ಅವ್ರು ಏನು ಓದ್ತಾ ಇದ್ದಾರಾ, ಚೆನ್ನಾಗಿ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ,
ಅವರು ರೂಮ್ಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬರೇ ಸಿಂಗಲ್ ಆಗಿರ್ತಾರೆ. ಇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ, ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಾವು ನೋಡ್ಕೋಬೇಕು ತಾನೆ. ಆ ಥರ ಇದ್ರೆ ನಾವು ನೋಡುವ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ, ಅದನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. ಎಲ್ಲೋಗಿದ್ದಾರೆ, ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅನ್ಕೊಂಡು. ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಇದೇ ಥರ ಲಿಂಕ್ಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಿಲ್ಕೊಂಡು ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಫೇಸ್ಬುಕ್ಗಳಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಹುಡುಗಿಯರಿಗೆ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಲೈಕ್ ಕೊಡ್ತಾರೆ. ಹೆಣ್ಮಕ್ಳು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಂತ ಲೈಕ್ ಕೊಡ್ತಾರೆ. ಕೊಟ್ಟಿದ್ದಾದ್ಮೇಲೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ತಗೊಂಡಿದ್ದಾದ್ಮೇಲೆ ಅದನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಅವ್ರನ್ನ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಮಾಡಿಕೊಂಡು ಕೊನೆಯ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಅವ್ನು ಇಂಥವನಂತ ಫ್ರಾಡ್ ಅಂತ ಗೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಹುಡುಗಿ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಿನ್ನ ಫ್ರೆಂಡ್ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಯಾವಾಗ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಪಡ್ತಾರೋ ಅವಾಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರನ್ನ ಎಲ್ಲ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಎಲ್ಲ ಅವ್ರದ್ದೆಲ್ಲ ಹ್ಯಾಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವ್ರ ಫೋಟೋಗಳನ್ನ, ಅದು ಸುಮಾರು ಸಲ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಅಷ್ಟೇ, ಫೇಸ್ಬುಕ್ಗಳಲ್ಲಿ, ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ಗಳಲ್ಲಿ, ವಾಟ್ಸಪ್ಗಳಲ್ಲಿ ಅವ್ರ ಫೋಟೋಗಳನ್ನ ಬೇರೆ ಥರ ಬಿಡ್ತಾರೆ. ತಲೆನೇ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಫೋಣಿಸ್ತಾರೆ. ತಲೆನ ಇಟ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಥರ ಬಂದು ಆ ಥರ ಎಲ್ಲ ಫೋಟೋಗಳು ಹಾಕಿ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಈ ಥರ ಎಲ್ಲ ಅನ್ಯಾಯ ಮಾಡಿ ಕೊನೆ ಪಕ್ಷ ಬಂದು ಸಾಯುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಬಂದು ನಿಲ್ತಾರೆ. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ಅಂತಂದರೆ ಮೊಬೈಲ್ಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೇದಕ್ಕೂ ಉಪಯೋಗಿಸ್ಬೇಕು, ಕೆಟ್ಟದಕ್ಕೂ ಉಪಯೋಗಿಸ್ಬೇಕು. ಒಳ್ಳೇದಾದರೆ ಅದು ಆನ್ಲೈನಲ್ಲಿ ಲೆಸನ್ಗಳು ಕೊಡ್ತಾರೆ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಓದ್ಕೊಂಡು ಒಂದು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಇದನ್ನೇ ಓದಬೇಕು, ನಾನು ಇದರಲ್ಲೇ ಇರಬೇಕಂತ ಒಂದು ಗುರಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದ್ರ ಮೇಲೆ ನಾವು ಗಮನ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಓದ್ಕೊಂಡ್ರೆ ಖಂಡಿತ ನಾವು ಯಾವ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ನಾವು ನಿರ್ಮಾಣ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವೋ ಅದರಲ್ಲಿ ಖಂಡಿತ ನಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದೆ ನಾವು ಮಕ್ಕಳಿಗೆ, ನೀನು ಒಂದು ಕಡೆ ಹೋಗು, ನಾನು ಒಂದು ಕಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅಪ್ಪ ನೋಡಿದ್ರೆ ಹಂಗೆ ಡ್ರಿಂಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವ್ರು ಮಲಗಿರ್ತಾರೆ, ತಾಯಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಕಡೆ ನೀನು ಹೆಂಗೆ ಹೋಗಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಈ ಸಲ ನಾವು ಅಂದರೆ ಫೌಂಡೇಶನ್ ಯಾವಾಗ ಕರೆಕ್ಟಾಗಿರ್ತದೋ ಮನೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೆ ಕಟ್ಟಕ್ಕೆ. ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ, ತಂದೆ ತಾಯಿ ಆದ ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಸ್ಕೊಂಡು ಅವ್ರನ್ನ ಆಗು ಹೋಗುಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಬರ್ತಾನೆ ತಿಳ್ಕೊಂಡು ನಾವು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಪಾಠ ಕಲ್ಪಿಸ್ಬೇಕು. ಹಿಂಗೆಲ್ಲ ನಾವು ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಮಕ್ಕಳು ಕರೆಕ್ಟಾಗಿ ನಮ್ಮ ರೂಟಲ್ಲಿ ಬರಲಿಕ್ಕೆ ಒಂದು ಅವಕಾಶ ಇರ್ತದೆ. ಮತ್ತು ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲದೆ ಅಜ್ಜಿ ಹತ್ರ ಬೆಳೀತದೆ ಮಗು, ಅದೇನು ಮಾಡ್ತದೆ, ಅವರು ಆಯಿತು ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಇದ್ದಾಳೆ, ನಮ್ಮ ತಾಯಿ ನೋಡಿದ್ರೆ ಹಿಂಗಿರ್ತಾರೆ, ನಮ್ಮಮ್ಮ. ಎಷ್ಟೋ ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಮಾಡುವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಅವ್ರು ಬೇರೆಯವ್ರಿಗೆಲ್ಲ ಹೇಳೋದಿಲ್ಲ, ಒಂಥರ ಕೊರ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಮನೆಗಳಲ್ಲಿ. ಅದನ್ನ ನೋಡ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ನೋಡಿ, ಇಂಥ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ನಿಮ್ಗೆ ಏನಾದರೂ ನಮಗೆ ಬಗ್ಗೆ ನಾವು ಈಗ ರಾಪರ್ಷನ್ಪೇಟೆ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನಲ್ಲಿ ವನಿತಾ ಸಹಾಯವಾಣಿಯಲ್ಲಿ ನಾನು ಸಬ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಟೌನಲ್ಲೇ. ನಿಮ್ಗೆ ಏನಾದರೂ ಅಂಥ ಒಂದು ವಿಚಾರದಲ್ಲಿ ಅತ್ತೆ ಮಾವಂದರು ಈಗ ಸೊಸೆಗಳನ್ನ ಅವ್ರಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಮಗೆ ಈ ಥರ ಎಲ್ಲ ಬಂದು ಡೌರಿ ಹರಾಸ್ಮೆಂಟ್ಗಳಲ್ಲಿ ಆಗಲಿ, ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಿಂದ ನೀನೇನು ಕೊಂಡ್ಕೊಂಡಿದ್ಯಾ ಅಂತ ಮಗನಿಗೆ ಹೇಳ್ಸ್ಕೊಡೋದು, ಮತ್ತು ಸೊಸೆನ ಬಿಟ್ಬಿಡೋದು, ಈ ರೀತಿಯಲ್ಲೆಲ್ಲ ಇದ್ದರೆ ಹೆಣ್ಮಕ್ಳಾಗಲಿ ದೊಡ್ಡವರಾಗಲಿ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ಳಲ್ಲ ತಾಯಂದ್ರಿಗೆ. ಯಾರೇ ಆದ್ರೂ ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನಾದರೂ ನಿಮಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡೋಕ್ಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಬನ್ನಿ, ನಾನು ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಕೊಡ್ತೀನಿ. ಕರ್ಸಿನೂ ಮಾತಾಡಿಸಿ ಕ್ಲೀನಾಗಿ ಅವ್ರನ್ನ ಒಂದ್ಸರಿ ನಾವು ಜೊತೆಗೆ ಗುಡಿ ಕಳಿಸ್ತೀವಿ. ಅದು ಇದು ಮಾಡ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇನ್ನು ಬೇರೆ ಎಲ್ಲ ಮಾತಾಡಬೇಕಾಗಿತ್ತು, ಆದರೆ ಇವಾಗ ಇಂಥ ದಿನ ಮಾತ್ರ ಇವಾಗ ನಮಗೆ 2 ಮಾತುಗಳನ್ನ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತಹ ನಮ್ಮ ಲಕ್ಷ್ಮೀ ಮೇಡಮ್ ಅವರಿಗೆ, ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೂ ಸಾರ್ ಅವ್ರಿಗೂ, ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂತಹ ಈ ಗಣ್ಯರಿಗೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ, ನಮ್ಮ ಪರವಾಗಿ, ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಪರವಾಗಿ, ಮಾನ್ಯ SP ಸಾಹೇಬ್ರ ಪರವಾಗಿ, DSP ಸಾಹೇಬ್ರ ಪರವಾಗಿ, ಮಾನ್ಯ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟ್ರು ನಮ್ಮ ರಾಪರ್ಷನ್ಪೇಟೆ ಅವ್ರ ಪರವಾಗಿ, ನಮ್ಮ ಪರವಾಗಿ, ಎಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಅವ್ರ ಪರವಾಗಿ ಈ 2 ಮಾತುಗಳನ್ನ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ನಾನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ನಮಸ್ತೆ.